தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுலயும் நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஒரு பக்கம் ரஷ்யா, இன்னொரு பக்கம் சீனா, இன்னும் பாத்தீங்கன்னா ஈரான், 3 பேருமே சேர்ந்து நிறைய கடல் சார்ந்த பயிற்சிகள்லாம் மேற்கொள்றாங்கன்னு. அதுல பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே ஒரு பேட்ச் ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த பாதுகாப்புக்கான ஒரு ஒத்திகையை ஆரம்பிக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு இது பெரும் நெருக்கடியாக இருந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு நெருக்கடியா இருக்குன்னா, பொதுவாக அவங்க பயிற்சி எடுக்கிறாங்க, அதுவும் ரஷ்யாவோடு சைனாவோடு சேர்ந்து எடுக்கிறாங்கன்னா என்ன வேணா ஆயுதங்கள் பரிமாற்றிக் கொள்வாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் இருக்குது. பயிற்சிகள் பாத்தீங்கன்னா ஈரானுக்கு கிடைச்சா அது அமெரிக்காவுக்கே ஆபத்தா இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சம் இருந்தாலும் எல்லாத்தையும் மிஞ்சி இப்ப அமெரிக்கா எங்க இருக்காங்கன்னா அவங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்க்கு பக்கத்தால தான் இருக்காங்க. எதுக்காகனா ஈரான் அட்டாக் பண்றதுக்காக போயிருக்காங்க. ஆனா இவங்க ஈரான் அட்டாக் பண்ண போனதுதான் பாக்கிங்கிற மாதிரி இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, ட்ரைனிங் பண்றோம், அதுக்கப்புறம் நாங்க பிராக்டிஸ் பண்றோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்ன பண்றாங்க, ஒரு மீட்டிங்கை போடுறதுனால அதனால அடிக்க முடியாத ஒரு நிலைமை வந்திருக்குது அமெரிக்காவுக்கு. இப்ப அடிச்சா என்ன ஆகுனா, அங்க ஈரானுடைய எல்லையில அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல ஈரானுடைய கப்பல் மட்டும் அவங்களுடைய இராணுவத்தோடு உலா வந்துட்டு இருந்த இடத்துல இப்ப ரஷ்யாவும் சைனாவும் உலா வந்துட்டு இருக்காங்க. அப்படி அடிச்சோம்னா அது ரஷ்யாவையோ சைனாவையோ அட்டாக் பண்ணிட்டாலும் பிரச்சனை தான். அட்டாக்கே பண்ணல, ஈரானதான் கரெக்டா போய் அட்டாக் பண்றாங்கனாலும் இப்படி எல்லாம் இந்த மாதிரி ஒத்திகைக்கு எல்லாம் வரும்போது என்ன பிளான் எல்லாம் பேசியிருப்பாங்களாம். முக்கியமா பாத்தீங்கன்னா எதை பத்தி எல்லாம் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்கன்னா, நம்மளுடைய இந்த ட்ரைனிங் செக்ஷனின் போது நம்மளுக்குள்ள இருக்க யாராவது ஒருத்தவங்களை மத்தவங்க அச்சுறுத்தல் பண்ணாங்கன்னா 3 பேரும் இணைந்து தாக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் ஆல்ரெடி இருக்கும். அதனால இப்ப ஈரான் அடிச்சா ரஷ்யாவும் சைனாவும் அங்கதான் இருக்கிறாங்க, அவங்க அடிப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவே இப்ப அமெரிக்காவால ஈரானை டைரக்டா டச் பண்ண முடியாம அங்கேயே என்ன பண்றாங்க, போர்க்கப்பலை போட்டு நிறுத்திட்டு இருக்காங்க. அந்த போர்க்கப்பலை இப்ப இந்த 1 மாசமா சும்மா நிறுத்தி வச்சதுக்கு மட்டுமே $1 trillion அளவுக்கு அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்காமா. ஏன்னா இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ $1 trillion அளவுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மட்டுமே பண்ணிருக்காங்கன்னா இது அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு இழப்புன்னு பார்க்கணும். ட்ரில்லியன்லாம் சாதாரணமாலாம் நம்ம பேசிட முடியாது. மில்லியன் முடிச்சு பில்லியன் முடிச்சு அதுக்கப்புறம் ட்ரில்லியன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா காசாவை கட்டி எழுப்புறதுக்கு தேவையானதே பாத்தீங்கன்னா சும்மா ஒரு 30-40 பில்லியன் அளவுக்கு தான் தேவைப்பட்டு இருக்கு. அந்த அளவுக்கு தான் காசாவுடைய கட்டமைப்புக்கே இருக்கு. ஆனா இவங்க காசாவை அப்படி அழிச்சு போட்டு இங்க 1 மாசம் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நின்னு செஞ்ச செலவே பார்த்தா அந்த மாதிரி 10 காசாவை கட்டி எழுப்ப முடியும். அப்ப 10 காசாவுக்கு உண்டான செலவை தான் இப்ப இவங்க 1 மாசமா சும்மா கடல்ல செலவுபடுத்திருக்காங்கன்னா அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு பாத்துக்கணும். அமெரிக்கா ஏற்கனவே பெரும் கடன்ல இருந்துட்டு இருக்குது. அந்த கடனெல்லாம் அடைக்கிறதுக்காகத்தான் சவுதிட்ட, யுஏஇட்ட, கத்தார்ட்ட எல்லாம் போய் என்ன பண்ணாங்க, பிசினஸ் டீலிங்க பேசிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாரு ட்ரம்ப். ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி அங்கிருந்து காசு, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இப்படியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு கடைசியில அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இப்ப கடல் தண்ணியில உப்போட உப்பா என்ன ஆயிட்டு இருக்கு, கரைஞ்சுதான் போயிட்டு இருக்குது. அதனால இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னா, அங்க இருக்கக்கூடிய செனட்ல மீட்டிங்கை போட்டு இப்ப அமெரிக்காவுடைய அங்க இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ல என்ன சொல்ல போறாங்கன்னா, உங்களால பெரிய பொருளாதார பிரச்சனை வருது, அது மட்டும் இல்லாம நீங்க ஈரானுக்காக வரி போடுறேன்னு சொல்லிட்டு எண்ணெய்க்கெல்லாம் அதிகமா வரி போட்டீங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப்புக்கே அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும்னு சொல்லப்படுது. ஏன்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும் போது அங்க இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரியான காரியத்தை கைவிடுங்க, நீங்க ஈரான் அச்சுறுத்துறேன்னு சொல்லிட்டு அமெரிக்காவை கஷ்டத்துல தள்ளிடாதீங்க, டாலர் குறைஞ்சு தங்க விலை ஏறிடும் அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சமும் வந்திருக்குது. இப்ப டாலரை குறைய விடக்கூடாது அப்படிங்கறதுல அமெரிக்கா கொஞ்சம் தெளிவா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா ட்ரம்ப் தான் இப்படி ஒரு பகைக்காகவே என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா டாலருடைய மதிப்பை குறைய வச்சுட்டு இருக்காரு. இப்படி ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு பக்கம் இன்னைக்கு ஆக்சிஸ் நியூஸே சொல்லியிருக்காங்க, 50-60 போர் விமானங்கள் இப்ப அமெரிக்காவுடைய விமானங்கள் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரானை தாக்குறதுக்காகவே பல இடங்கள்ல சுற்றி வர கொண்டு போய் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அங்கங்க பக்கத்தால பாத்தீங்கன்னா அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சில நாடுகள்லாம் இருக்காங்க. அந்தந்த நாடுகள்ல கொண்டு போய் எல்லா இடத்துலயுமே பதுக்கி வச்சுட்டாங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் போர் விமானங்களை அனுப்பியிருக்காங்க, ஆயுதங்களை அனுப்பியிருக்காங்க, ஆட்களை எல்லாம் அனுப்பியிருக்காங்க. எப்பயாவது போர் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருச்சுன்னா உடனே இங்க இருந்தெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதனால ஆக்சிஸ் நியூஸ் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா போர் வரும் அப்படிங்கறது அவங்க யோகிக்கிறாங்க. அவங்க சொன்னாங்கன்னா கரெக்டா இருக்கும் கருத்து கணிப்பு. ஒரு சில வாரங்கள்ல 1-2 வாரங்கள்லயே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது 1 மாசமா நம்ம பாத்துட்டு இருக்கோம். போர் அப்படிங்கறது சொல்லிட்டே இருப்பாங்க, மழை வரும் மழை வரும்னு சொல்லிட்டே இருந்து என்னைக்காவது மழை வரும் பாருங்க, அந்த மாதிரிதான் எப்பயாவது தான் போர் வரும். ஆனா போர் வந்தா இந்த தடவை அந்த 12 நாள் போர் மாதிரி இருக்காது
அப்படிங்கிறதே வந்து இஸ்ரேல் சொல்லிட்டே இருக்காங்க. அவங்களும் ஒரு பக்கம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க போறோம்னு சொல்லிட்டு சும்மா விட்டுருவோம்னு நினைக்காதீங்க, நாங்க வந்து என்ன பண்ணுவோம், அமெரிக்காவோடு இணைந்து நாங்க ஈரான் அட்டாக் பண்ணுவோம், கண்டிப்பா 12 நாள் போர் மாதிரி இருக்காதுங்கிறாங்க. 12 நாள் போர்ல அதிகமா அடி வாங்கினதே இஸ்ரேல் தான். அதுக்கப்புறம் சமாதானத்தை நாடினதும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈரானை ஏதோ 12 நாள் இவங்க அடிச்ச மாதிரியும் அந்த மாதிரி இருக்காதுங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வீரவசனம் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டிருக்கு. நிறைய கப்பல்கள் அந்த பக்கம் வர முடியாம இப்ப வந்து சுத்தி வந்துட்டு இருக்குது. அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் விலை 60% உயர்த்தப்படும்னு சொல்லிட்டு பயப்படப்படுகிறது. இப்போதைக்கு இதெல்லாம் வந்து முக்கியமான செய்திகள். நம்ம இன்னும் சில தகவல்களோடு நம்ம சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.